தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 77வது குடியரசு தினம் நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய தமிழகத்தைச் சேர்ந்த 24 காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐஜி மகேஸ்வரி, துணை எஸ்பி குமரவேலு, துணை ஆணையர் அன்வர் பாஷா உள்ளிட்டோர் கௌரவிக்கப்பட உள்ளனர். குடியரசு தினத்தையொட்டி 44 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு குடியரசு தின பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். காவல்துறையில் மெச்சத்தக்க வகையில் பணியாற்றியவர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். கல்வி நிறுவனங்கள் மூலம் ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு முயல்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாடு ஒருபோதும் மும்மொழி கொள்கையை ஏற்காது என்று தெரிவித்தார். பணத்தையும் அதிகாரத்தையும் காட்டினால் அடிபணிந்து போவதற்கு நாங்கள் என்ன அடிமைகளா என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். எல்கேஜி பையன் பேராசிரியருக்கு பாடம் எடுப்பது போல் மத்திய அமைச்சரின் பேச்சு உள்ளதாகவும் விமர்சித்தார். தேர்தல் வருவதால் இனி அடிக்கடி பிரதமர் தமிழகம் வருவார் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். டபுள் என்ஜின் எனும் டப்பா என்ஜின் தமிழகத்தில் எடுபடாது என்றும் கூறினார். தமிழ்நாடு திமுக ஆட்சியில் போராட்ட களமாக மாறி உள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திமுக அளித்த வாக்குறுதிகளில் 4 1 பங்கு கூட நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைய இருப்பதாக கூறப்படும் நிலையில் எந்த அணியில் இணைய வேண்டும் என்பது ராமதாஸின் முடிவு என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். 14 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட முடிவில்தான் இன்றும் இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக நல்ல கூட்டணியை அமைக்கும் என பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு உரிய நேரத்தில் வெளியாகும் என்றும் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் தங்கள் கட்சி சின்னமான விசிலை விஜய் அறிமுகம் செய்தார். தொண்டர்கள் மத்தியில் விசில் அடித்தும் மகிழ்ந்தார். அழுத்தத்திற்கு அடங்கி போகும் ஆள் நான் இல்லை என மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அக்கட்சி தலைவர் விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தவேகாவின் அரசியல் பயணத்தில் இது மிக மிக முக்கியமான காலகட்டம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு? தமிழகத்தில் ஆண்ட கட்சி நேரடியாக பாஜகவிடம் சரணடைந்துள்ளதாக தவேக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். ஆளுங்கட்சி மறைமுகமாக பாஜகவிடம் சரணடைந்திருப்பதாகவும் சாடியுள்ளார். தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க. அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியே தான். இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல, இன்னும் மோசம். அவங்களாச்சும்
நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். கூட்டணி குறித்து சிலர் ஹேசியம் ஜோசியம் சொல்வதாக விஜய் பேசியுள்ளார். தனியாக நின்றாலும் தாவேகா வெல்லும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல், இந்த கூட்டணி, இதெல்லாம் பத்தி நிறைய இந்த ஹேசியங்கள் ஜோசியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? என்னப்பா இந்த விஜய் இப்பதான் வந்திருக்கிறாரு, இவரு கூட எல்லாம் யாரு வர போறா, அவங்க வர மாட்டாங்க, இவங்க வர மாட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு நம்மளை பத்தி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுனா நமக்கு புதுசா என்ன? 30 வருஷமா நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. தீய சக்தி, ஊழல் சக்தி என இரண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தீய சக்தி, ஊழல் சக்தியை ஆட்சிக்கு வராமல் தடுக்கும் சக்தி தாவேகா என்றும் அவர் பேசியுள்ளார். இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், 2 பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஒரு துளி ஊழல் கூட தன் கையில் படியாது என விஜய் உறுதியளித்துள்ளார். ஒரு பைசா தொடமாட்டேன், தனக்கு அதை தொட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் பேசியுள்ளார். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். யாருக்காகவும் எதற்காகவும் அரசியலில் சமரசம் செய்ய மாட்டேன் என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது என்ன சினிமாவா, முதல்வன் படமா என மக்கள் கேட்கலாம். ஒரே நாளில் மாற்ற முடியாது. மாற்றம் என்பது நீண்டகால செயல் திட்டம் என்றும் அவர் பேசியுள்ளார். யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட அரசியல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. செய்வீங்கல்ல? தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சி ஜெயிப்பீங்கல்ல? விஜயை முதலமைச்சர் ஆக்குவோம் என வாயால் சொன்னால் மட்டும் போதாது, கடினமாக உழைக்க வேண்டும் என தொண்டர்களுக்கு தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். வாக்குச்சாவடியில் பூத் ஏஜென்ட்டுகள் வாக்குகளை பிரித்து போட அனுமதிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விசில் எங்கே அடிக்க வேண்டும் என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தூங்குபவர்களிடம் விசில் அடித்தால் ஓட்டு போய்விடும், முதியவர்களிடம் விசில் அடித்து தொந்தரவு செய்ய வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் தாவேகாவில் இணைந்தார். ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த நிலையில் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்துள்ளார். பெரம்பலூர் அருகே நீதிமன்ற கைதி ரவுடி வெள்ளைக்காளியை நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்ற விவகாரம். சம்பவம் நடந்த உணவகத்தில் இன்று தடயங்கள் சேகரிக்கப்பட்டதை தொடர்ந்து தூய்மை பணி நடைபெற்றது. 71 அடி முழு கொள்ளளவு கொண்ட வைகை அணையில் நீர் இருப்பு தற்போது 46 அடியாக குறைந்துள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவிற்காக தண்ணீர் திறப்பதில் சிக்கல் ஏற்படுமா என்கின்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தென் கைலாயம் என பக்தர்களால் போற்றப்படும் வெள்ளியங்கிரி மலையேற வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. மே 31ஆம் தேதி வரை மலை ஏறலாம் என வனத்துறை தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறை என்பதால் திருத்தணி முருகன் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம்.
3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளனர். பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களுக்கு மத்திய அரசு பத்ம விருதுகளை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் எழுத்தாளர் சிவசங்கரி, தொழிலதிபர் SKM மயிலானந்தம் உள்ளிட்ட 13 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நடிகர் மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் மாதவனுக்கு பத்மஸ்ரீ விருதை மத்திய அரசு அறிவித்தது. வீரப்பனை பிடிப்பதில் முக்கிய பங்கு வகித்த முன்னாள் IPS அதிகாரி விஜயகுமாருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை IIT இயக்குனர் காமகோடியும் பத்மஸ்ரீ விருது பெறுகிறார். தமிழகத்தைச் சேர்ந்த ஓவியர் கிருஷ்ணன் மற்றும் மிருதங்க கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலம் ஆகியோரும் பத்மஸ்ரீ விருது பெறுகின்றனர். ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்ப கலைஞர் பஜனி வேலுக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் புண்ணிய மூர்த்தி நடேசனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிப்பு. ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தனுக்கு பத்ம விபூஷன் விருது. ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஷிபு சோரனுக்கு பத்மபூஷன் விருது அறிவிப்பு.